ஓகே ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. சூப்பராக இருக்குதுப்பா குடும்பத்தோட. நல்ல தமாசா நல்லா இருக்குது, சிரிப்பாக இருக்குது. தங்கத்தோரை அந்த ராமெல்லாம் நடிச்சிக்கிது நல்லா இருக்குது ரொம்ப. யோகி பாபு நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா தான். காமெடி பயங்கரமா இருந்துச்சுங்க. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு, காமெடியாவும் இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். இது குடும்ப கதை தான், நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குது. கான்செப்ட் பழைய கான்செப்ட் தான், அந்த குழந்தைய மாற்றி தூக்கிட்டு போகிற கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் 90ஸ்ல நிறைய படம் வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஹிலாரியஸாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. காமெடி இருக்குது, பட் எல்லா இடத்துலையும் நீங்கள் சிரிப்பீங்களான்னு தெரியல. அங்கங்கே சிரிக்கலாம், எல்லா இடத்துலையும் சிரிக்க முடியும். ஜெய் ஆஷிஷல் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு சத்யராஜ் சார், ஆனந்த்ராஜ் சார் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதான் இட்ஸ் அபவுட் 2 பேபிஸ் அண்ட் ஃபேமிலி. இது ஃபுல் ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு மூவி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி. ஸோ யூ கேன் கம் அண்ட் வாட்ச். எஸ், இட்ஸ் வெரி நைஸ். கேன் கம் அண்ட் வாட்ச். நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். ஜெய் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. குழந்தைய வச்சு எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. செம காமெடி ஃபன்னாக இருக்கு. டைம் நல்லா குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. அந்த குழந்தை சேஞ்ச் ஆகிடும். அந்த குழந்தைய வந்து திருப்பி அவங்க உங்களுக்கு சேர்றது தான் கதை, வேற ஒன்று. நல்லா இருக்கு, போர் அடிக்காம இருக்கு, நல்லா டைம் பாஸ் ஆகுது. நல்ல காமெடி, யோகி பாபு காமெடி நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி ஸ்டோரி சும்மா காமெடி எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் பண்றாங்க. ஜெய் சார் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. சென்டிமெண்டலாக நல்லா இருக்குது. படம் காமெடியாகவும் சூப்பராக இருக்குது. எல்லாமே பேலன்ஸ்டு. யோகி பாபு காமெடி, அப்புறம் இவங்க சத்யராஜ் சார், அவங்க அந்த காமெடி டீம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. சரிங்களா, காமெடி டீமும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் போர்லாம் அடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. குழந்தைங்களோட வேறுபாடு இல்லாமல் சூப்பராக கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. பெண் குழந்தை ஆண் குழந்தை எப்படின்றது இல்லாமல் லாஸ்ட்டாக ஃபைனலாக புரிய வைக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது. இண்டஸ்ட்ரி படம் மாதிரி இருக்கும். சந்தானம் மாதிரி ஒரு ஆளுங்க இருந்ததுனால மேபி நல்லா சிரிச்சிருக்கலாம். யோகி பாபு இருந்ததுனால கொஞ்சம் மைல்டாக சிரிக்கிற அளவுக்கு இருந்தது. பட் ரொம்ப வெக்ஸ் ஆகிற அளவுக்குலாம் இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மேபி இது கவர் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு படம். என்ன மாதிரி படம்? கதை என்ன மாதிரி கதை? கதை என்னமே தான், இந்த காலத்துக்கு இப்போ இந்த சொசைட்டிக்கு குழந்தைகளை கடத்திட்டு போயிடுறாங்கல்ல, அது கரெக்டாக மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து தேடுறாங்க குழந்தைய மாற்றி. இப்போ திடீர்னு வேறு இடத்துல இதேமாரி ஷாப்பிங் போகும்போது குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாதுல்ல. என்னெல்லாம் பிடிச்சிருந்தாரு படத்தில் காமெடி பற்றி இருந்தது, ஃபைட்டு பிடிச்சிருந்தது, எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்கல. ஜெய் நான் சொல்லவே தேவையில்ல, அவர் ஸ்மார்ட்டு, அதான் வேற கொஞ்சம் ஸ்லிம்மாக வேற இருக்கிறாரா, செம்மையாக இருக்குது. இப்படி எல்லாருமே சூப்பராக பண்ணி காமெடி. மொட்டம் சார், தங்கதோ சார் காம்பினேஷன் நல்லா இருந்தது, காமெடி நல்லா இருந்தது. அப்புறம் ஆனந்த் சார், அவர் வில்லன் கட்டுறது பண்ணி பார்த்தா இப்போ லாஸ்ட்டில் வில்லனும் பண்ணுறாரு, காமெடியும் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாங்க. சிங்கமொழி சார், அப்புறம் நிறைய பேர் சூப்பராக பண்ணிக்கிறாங்க எல்லாருமே.